இன்றைக்கி டின்னர் குக்கிங் vlog தான் போட்டிருக்கேங்க. பசங்களுக்கு எனக்கு என்னென்ன டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு கிரேவிக்கு 2 விதமான டிஃபன். இந்த கிரேவி பச்சை பட்டாணி வச்சு தான் செஞ்சுருக்கேன். இப்போ சீசன் பச்சை பட்டாணி, அதனால் பச்சை பட்டாணி அதிகமாக எடுத்துகிட்டு மற்ற காய்களை கம்மியாக எடுத்துக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் நான் ஏற்கனவே மேக்னேட் பண்ணி, அதாவது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட வீடியோ சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். அரை மூடி தேங்காய், ஒரு 8 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு கசகசாவை ஊற வச்சு அரைக்கணுன்னா ஊற வச்சு கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதனோட நான் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். இதில் பட்டை, சோம்பு, ஏலக்காய் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அது கூட பட்டை, சோம்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கிரேவி ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, நல்லா திக்கான வெஜிடபிள் கிரேவி, அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடுங்க. அதிகமான ஸ்பைசஸ் ஆட் பண்ணாலும் குருமா கொஞ்சம் வாசம் அதிகமாக இருக்கும், அதனால் மிதமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சது, 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விடுங்க. பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா கலர் மாதிரி வந்துடணும், அப்போ தான் கிரேவி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா பச்சை மிளகாவோட வாசம் அதே சமயம் பெரிய வெங்காயத்தோட அந்த வதங்கின பதத்தில் தான் கிரேவி டேஸ்ட் கொடுக்க போகுது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் கிரேவிக்கு சேர்த்து தான் போட்டிருக்கேன். ஃபைனலாக பத்தலைன்னா அப்போ போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வணங்கி வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதனோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே வாரத்தில் ஒருக்கா அரைச்சி வச்சுருவேன், அந்த வாரம் பூராமே வரும். இதெல்லாம் எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கணுங்க. வணங்கினதுக்கு அப்புறமா இதனோட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்த்துணுங்கிறது இல்லை, ஒரு 2 சின்ன தக்காளி சேர்த்துனிங்கன்னா போதும். இந்த கிரேவி கொஞ்சம் இனிச்சாப்பில் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய பெரிய ஹோட்டலில் சப்பாத்திக்கு இந்த கிரேவி தான் கொடுப்பாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் செய்யணும் நம்ம. இதனோட இப்போ தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் மசால் தூள் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசால் தூள் ஆப்ஷனல், உங்களுக்கு கரம் மசால் தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கி விடுங்க. அப்படி வந்ததுன்னா மட்டும்தான் கிரேவி நல்லாயிருக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வணக்கி விடுங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணியையும் கேரட்டையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா இந்த மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் வந்து உங்களோட ஆப்ஷன், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை வந்துட்டு நீங்கள் முதல்ல மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா குக்கரை வந்து விசில் 2 மட்டும்தான் விடணும் கிரேவிக்கு. இல்லை இப்போ தான் நீங்கள் எடுத்துகிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி போடுறீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் தெரியாமல் ஒரு 4 விசில் விட்டுட்டேன். காலிஃப்ளவர் ரொம்ப வெந்து போச்சு, ஆனால் பசங்களுக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா வணக்கி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதனோட இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். கிரேவி எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கனாலும் இந்த கிரேவி வந்து திக்கான கிரேவியாக இருக்காது, ஒரு செமி கிரேவியாக மாறிடும். அதனால் பார்த்து பதமாக சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இதை நீங்கள் குக்கரில் தான் செய்யணுங்கிறது கிடையாது, பாத்திரத்துலேயும் செஞ்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் வேகிற நேரம் ஜாஸ்தியாக இருக்கும். குக்கர் மூடி போட்டு வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டு தேவையான அளவு புதினா சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா காயெல்லாம் உப்பு இழுத்துருக்கோம். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் கலவையை சேர்த்துட்டு கலந்து விடுங்க. நல்லா தேங்காய் கலவை இந்த மசாலா எல்லாமே கோட்டாகி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதில் இருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் மட்டும்தான், அதனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களோட ஆப்ஷன், என்னென்ன காய்கறிகள் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இருந்ததுன்னா கூட இதனோடையே சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இவ்வளோ தான் இருந்தது, அதனால் இதை வச்சு செஞ்சுருக்கேன் நான். இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுறலாம். இந்த கிரேவி தோசை, சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம 1 பாட் ரைஸான ஜீரா ரைஸ், அதுக்கப்புறமா தேங்காய் பால் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் திக்காக இருக்கணும்,
கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டாச்சு, விசிலும் வச்சுட்டேன். 4 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது கிரேவின்னு. கொத்தமல்லி தலையை அதுக்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இதை விட தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. கொத்தமல்லி தழை உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அதை பொறுத்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, காலிஃப்ளவரை ஒரு 2 விசில் ஜாஸ்தியாக விட்டுட்டேன். அதனால் குழஞ்சி போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் வீட்டில் காய்கறி சாப்பிட மாட்டேங்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கிரேவி செஞ்சிட்டிங்கன்னா அது என்ன காயினே தெரியாது, தொட்டு சாப்பிட்ருவாங்க. இப்போ கிரேவி ரெடி. பசங்களுக்கு தோசையோடு தான் கொடுத்தேன். தோசை ஊற்றி முடித்து கிரேவியோடு வச்சு கொடுத்துட்டேன். சாப்பிட முட்டை தோசையும் வேணும்னாங்க. நான் முட்டை தோசை இந்த மாதிரி தான் ஊற்றுவேங்க. தோசை ஊற்றிட்டு மேலே முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, மிளகுத்தூள் இல்லை அதனால் கொஞ்சமாக உப்பு, அடுத்தது தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். சப்போஸ் மிளகுத்தூள் போட்டு சாப்பிட பிடிக்கிறவங்க மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க இப்படி தானே, நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், அவங்க ஒன்று கேட்டு அடம் பிடிப்பாங்க. முட்டை தோசை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரைடே நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் ஆப்ஷன் இல்லை, வேணும்னு ஒரே அடம். அதனால் ஊற்றியும் கொடுத்தாச்சு. அடுத்தது எனக்கு சப்பாத்தி. கொஞ்சம் டயட்டில் இருக்கலான்னு முடிவு பண்ணதுனால இந்த கிரேவிக்கு சப்பாத்தி சுட்டாச்சுங்க. பெரியவங்களுக்கு சப்பாத்தி, சின்ன பசங்களுக்கு தோசை. பெரிய பையனுக்கு ஊற்றுனா போதுமா, சின்ன பையனுக்கும் முட்டை தோசை வேணும். ஆளுக்கு ஒரு தோசையை ஊற்றி கொடுத்துட்டு எனக்கு தேவையான நாலு சப்பாத்தியை போட்டுக்கிட்டு சாப்பிட வந்துட்டேன். உங்களுக்கு இந்த டின்னர் ரெசிபி பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்க எப்படிலாம் டின்னர் கேட்டு அடப்பிடிப்பாங்க அதையும் சொல்ல மறந்துடாதீங்க. சப்பாத்தி அப்பப்போ சாப்பிட்றப்ப சுடுவேன், ஒரேடியாக சுட்டு வைக்க மாட்டேன். அதனால் எனக்கு மட்டும் சுட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 3 சப்பாத்தியோடு இன்றைக்கி என்னோடய டின்னர் முடிஞ்சிருச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன டின்னர் செஞ்சுருந்தீங்க? இந்த மாதிரி கிரேவி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.